இது இந்த நீ இருந்தா ஓடி இருப்பாங்க. சரி நான் ரீகால் பண்ணிடுறேன். இப்போ இந்த சேனல் எல்லாம் மானிடைஸ் ஆக எவ்வளவு நாள் ஆகும்? இன்னைக்கு ஆயிரும், ஒரே நாள் தான். மணி நேரம் 4000 பேர் ஃபுல்லா வாட்ச் பண்ணாங்க, ஒரே நாள் ஆயிடும். முடிச்சு அவ்வளவுதான். ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஆயிடுச்சு. லைவ் ஸ்டார்ட் பண்ணதுல ஆயிடுச்சு. இப்போ அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி வரதுக்கு தான் எவ்வளவு தெரியல. அது இல்லாமல் இது காப்பிரைட்ஸ் ஆனுச்சு சேனல் வேலை 2 வாட்டி. ஸோ அதனால என்னன்னு தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே, எல்லாமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே யாஸ்னியால தான் ஃபைட் எடுக்க வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 டீம் வந்து படையெடுத்து யாஸ்னியா வந்துட்டு இருக்கு. அதுல பிடிஎஸும் பிடிஎஸ் 2.0 ரெண்டு டீமும் ஒரே இடத்துல வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கே ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இப்போதைக்கு பிடிஎஸ் 2.0 வந்து இதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்க பிடிஎஸ் 2.0 எத்தனாவது இடத்துல இருக்காங்கம்மா? 3 வந்து 1 2 3 4 இல்லம்மா, எத்தனை பாயிண்ட்ல இருக்காங்கன்னு கேக்குறேன். 16 ஜெயிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா குமார் ஒன்னு சொல்லிட்டா, அடிச்சு ஆனவே முடிச்சு குமார். எல்லாத்தையும் அடிச்சுட்டு இவங்க ஜெயிச்சாங்க முடிச்சு குமார். ட்ரை பிரேக்கர் குமார், வாய்ப்பு இருக்கு. டை பிரேக்கர் எப்படி? ஓ, இவங்க எல்லாம் பாயிண்டர் விடாமையா? ஆர்சிபிடிஸையும் மொபைல் பிடிஸும் பாயிண்டர் விடாம எந்த டீமையும் மேல இருக்கிற அந்த 4-5 டீம் வந்து பாயிண்ட் எடுக்க விடாம செய்யணும். அவ்வளவுதான். ஓகே, ஸ்டார்டிங் கோஸ்ட் ஆஃப் ஹீரோ முட்றாங்க. ஸ்டார்டிங் கோஸ்ட் ஆஃப் ஹீரோ தூக்குறாங்க. மேல கோஸ்ட் ஆஃப் ஹீரோ இருக்கு. அரே தெரியுதான்னு தெரியல. ஓகே, மேல ஏறுறாங்க. ஐவரி முன்னாடி வரா. தெரிஞ்சுதான் வராங்க. என்ன இது? குமார் அவன் கொக்கி குமார்ல குமார், கோஸ்ட் குமார். குமார் அவன் பேரு வேலு குமார். வேலு தொடைய தட்டி ரைடு வந்தா உம்மால ஆப்போசிட் டீமே கிடையாதுன்றாங்க குமார். குமார் அவனை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? வேலு குமார், வேலு போட்டாங்க. அவன் அழுத்திட்டாங்க. அவ்வளவுதான், போட்டான் டோல் இருக்குல்ல. ராதிக்கு ஆள வந்தான். 2 மொத்தமா உடைக்கப்படுகிறது. ஒரே ஒரு சாக்கு மட்டும் தான் இருக்கும் குமார். சாக்கு அடிப்பான குமார் மட்டும்தான் இருக்கான். சாக்கு அங்க 1 HP குமார். 2 பேர் எப்படி அங்க வாய்ப்பே விடுவாங்க. வாய்ப்பே இல்ல மாட்டேங்கிறாங்க குமார். வாய்ப்பே இல்லாம ராதிக் பாரு குமார். என்ன ஏன் இந்த டீம்ல போட்டீங்கன்னு வருத்தப்படுறாங்க குமார். என்ன ஏன் ஐஜல வேற போட்டீங்க, இந்த டீம்ல வேற போட்டீங்க. பீட்டஸ் ஏகுமார் தேடி போய் பீட்டஸ் அடிக்கிறதுக்கு அவங்க என்ன சிம்பா டீம் ஆகும். என்ன அறுக்கப்படுகிறது குமார், அறுக்கப்படுகிறது. ஐஜல் ஐவரி இல்லையானா? அடிக்கப்படுகிறது குமார், உடைக்கப்படுகிறது குமார், ஒடுக்கப்படுகிறது, உடைத்து எரியப்படுகிறது, முடிக்கப்படுகிறது, முடிச்சு விடப்படுகிறது. வேலுகிட்ட எல்லாம் போலாமா குமார்? தவறு இல்லையா? வேலு எல்லாம் 4 பேர் இருந்தா அடிப்பான், 2 பேர் வந்து அடி சொல்ல வைக்கணும். 2 கில்லுன்னு பாரு, ஜாலியா போயிட்டான். எதிரே பாக்கலான்னு. ஆமா ரொம்ப அடித்தார்கள். 4 கில், அவ்வளவுதான் முடிந்தது. அடுத்த கதை போலாம். அருமை ஆர்சிபிடிஸும் அங்கதானே இருக்காங்க யாஸ்னியால. அப்பாச்சுல அலூரியா குமார் பேசாம உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு நீயே போய் விளையாடலாம். சத்தியமா எனக்கு இன்னும் அப்படிதான் குமார் தோணும். நீ விளையாடலாம் தான் தோணுது. இன்னைக்கு நீ சூப்பரா விளையாண்ட. பேசாம ஐவரிக்கு பதிலா நீ ஐவரி சாக்கோக்கு யாருக்காவது பதிலா நீ போயிருது பெட்டர்னு நினைக்கிறேன். நீ யாரு போய் குமிஞ்சு அடிச்சிட்டு இருப்ப. வாமுடி ஆளை பார்த்தா எகிரி ஓடிட்டு இருக்காங்க. டோனி பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கம்மா. டோனி பெர்ஃபார்மன்ஸ் நான் இன்னும் யாரையும் பேசலாம் விரும்பல.
ஐஸ் வரும்ல. நீங்க டோனி என்ன சொல்லு குமார் கேக்குறான். எடுத்தான். என்ன சொல்லு டோனி ட்ரோல் ஒரு ஒனியன் எடுத்தான். அது நீங்க போய் பாருங்க. எகிரி குதிச்சு ஓட்டுறாங்கண்ணே ஜம்ப் பண்ணி. யார பார்த்து? ஓ ஆளு ஆளு இவனுக்கு தானே பேர் பார்த்தோன்னு ஓடுறானுங்களா? கிருகிருன்னு வந்ததே தெரியலண்ணே. பின்பக்கம் வாழலாம் அப்படின்னு. அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சு இவன் அடிச்சுட்டு போட்டானே டோனிய ட்ரோலு. அதான் இங்க பாரு. இப்ப இவன் அடிச்சான் ஓகேவா? ட்ரோல் இப்ப அடிச்சுட்டு அடி வாங்கி நம்ம செத்துறோம் போல 4 பேர் வந்துட்டாங்கன்னு அங்க பாரு பேக் அடிச்சிட்டான் பாரு. கேம் சென்ஸ் குமார், கேம் சென்ஸ் தூக்கல பாரு. மேட்ச் வந்து வெற்றி தான் முக்கியம், மஞ்ச உயிர் முக்கியம் அப்படின்னு பாரு. அவனை துரத்துறானுங்க 4 பேர் அங்க பாரு. அவன் 4 பேர் துரத்தி வரானுங்க. ஆனா அப்பயும் பாரு ஈகோ இல்லாம இப்படி ஓடுறான் பாத்தியா? நான் என்னத்த சொல்றது? அங்க பாரு. அதுக்கப்புறம் போல அவனுங்க வேணாம், அங்கிட்டு போக வேணாம். எங்க இவனுங்க டீம் குவாரியா? ஏன் வராம இருக்கானுங்க? ஐயோ ஐயோ. ஆனா பிடிஎஸ் வந்து பாயிண்ட்ஸ் குள்ள வரலனா தான் எஸ்ஓபிடிஎஸ் வந்து பிடிஎஸ் 2.0 வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. गाइस நீங்க இன்னைக்கு அடிக்கிற அடியில லைக் கீக்கு ஒரு 5000 அடிச்சீங்கன்னு வெச்சுங்க गाइस. முத நாளே இந்த சேனல் ஒரு ட்ரெண்டிங் 2 ட்ரெண்டிங் 3 அந்த மாதிரி தான் போயிடும். பாட் பண்ணி விடுங்க गाइस. இது ஒரு புது ரெக்கார்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் லைவ் சேனலோட ஃபர்ஸ்ட் லைவ்லயே ஒரு ரெக்கார்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம 35000 வியூஸ் தாண்டிட்டோம். இதுல ஒரு 50000 60000 வியூஸ் போட்டு விட்டீங்கன்னா எனக்கு நான் வேணா காலைல வரைக்கும் கூட லைவ் போடல, ஒன்றும் தப்பு இல்லை. தூக்கம் வராது எனக்கு, காலைல வரைக்கும் கூட போடுறேன். என்ன குமார் வேலுக்கு குளுக்கோஸ் வேலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குமார் என்ன குமார் இது குளுக்கோஸ் ஏத்திட்டு வந்தாராம் குமார்? இது என்ன குமார் தண்ணி வண்டி எடுத்து வந்திருக்காங்க? தண்ணி வண்டி எதுக்கு? தண்ணி வண்டி இங்க பாரு மரத்துல போய் சத்தியம் பண்றான் டோனி. குத்தி காமிக்கிறீங்களா? குத்தி அட தண்ணி அங்க பாரு குமார், மரத்துல சத்தி வந்துருச்சு. பட்டு போன மரத்துல இது வந்துருச்சு குமார். அது பேர் என்ன? அவங்க ஒரு மரத்துல இது இருக்கு, செடியில பாரு குமார் ஒரு இலை இருக்கு. இலை, இந்த இலை எதுக்கு? இதெல்லாம் காமிச்சீங்கன்னா மரநாணி இளநாணின்னு அடுத்த ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. ஐயோ தெரியாம என்ன பண்றாங்கன்னு பார்த்தேன். மரத்துல இலை இருந்துச்சு பார்த்தேன். இது தப்பா? ஏதோ புதுசா பண்றாங்க எனக்கு புரியல. அப்ப போல நான் காமிக்க மாட்டேன், நான் வேற ஏதாவது காமிக்கிறேன். போங்க பிடிஎஸ்ஸே போறேன். கோகிஸ் என்ன ப்ரோ காமி கூட கூடாதுன்னு என்ன கணக்கு? அப்புறமேட்டு டோல் படுத்துட்டான் பாருங்க, பாய் போட்டு படுத்துட்டான் டோல். டேய் வாங்கடா ஏறி வாங்கடா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படியே படுத்துட்டான் பாருங்க கிரிட்டுன்னு. அவனுங்க 4 பேர் ஃபைட்டை போட்டுக்கிறானுங்க. அபிட்டு மாஃபியா அபி. ஆனா எனக்கே புரியல எதுக்கு அங்க போய் மரத்தெல்லாம் பிடிச்சி நோண்டிட்டு இருக்கானுன்னு தெரியல. விவசாயியா? மரத்துல லூட்டு கிடைக்கும் போல, அன்னைக்கு பூல லூட்டு கிடைக்கும். குமார் வேணும்னு இவளே ஆரம்பிச்சுட்டா குமார். நேக்கா இவளே மரணாணி இவளே ஆரம்பிச்சுட்டா. இது காப்பாத்துற மாதிரி இல்ல. இல்ல நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நல்லதுக்குதான் சொன்னேன். இல்ல நம்ப மாட்டேன். குமார் பாத்தியா குமார் புள்ள பூச்சிலாம் கொடுக்க முளைக்குது. ஒன்னெல்லாம் அடிச்சு விளையாடுது குமார். பாத்தியா குமார் ஒன்னேனா அடிச்சு விளையாடுது. இருந்தாலும் பாரு ஆக்கரே அடிச்சிருக்க நீ. ஆனா உன்னை அடிச்சு விளையாடுது பாரு நீ. எப்படி குத்தி காட்டி விளையாடுது, எப்படி எல்லாம் பேசுது வேணும்னு பாத்தியா? கொடுக்கா புலி புள்ள பூச்சி எல்லாம் கொடுக்கா முடிச்சிருச்சு குமார். கொடுக்கா அதுவும் தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு குமார். ஒவ்வொரு வட்டியும் அது கொட்டை எனக்கு தான் குமார் லைட்டா வலிக்குது. அழுவாம அழுவாத குமார். கண்டோட தம்பி ஃபீல் பண்றீங்களா குமார் ப்ரோ? பாரு குமார் பாவம் பாக்குது. மாஃபியா பாரு ஆளை கூப்பிடுறான் பாரு. மாஃபியா பாக்கல. பிடிஎஸ் வந்துருச்சு. அங்க பாரு வந்துட்டாங்க. பிடிஎஸ் அங்க பாரு டோல முன்னாடி போய் வச்சு சாய் பின்னாடி வந்துட்டான் பாரு. அங்க பாரு எல்லாம் வந்துட்டாங்க பாரு. 3 பேரும் வந்துட்டாங்க குமார். குவாரியில என்னன்னு சொன்னீங்க? அங்க பாரு எப்படி கூடுறாங்க பாரு. ஒண்ணு கூடுறாங்க பாரு. ஒண்ணு கூடி போட்டு புலகுறாங்க. போனவெல்லாம் அடிக்கிறான். சாரிகள் இருந்தாக்கா ஒன்னு டோல் லாக் போட்டான். டோலை முடிக்குவாங்களா?
பொறுமையா இருக்கான். ரியாஸ் அங்க 4 பேர் இருக்காங்க, ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இந்த பக்கம் சாய், கோஸ்ட், ஈஸ்வா. கோஸ்ட் ஏதாவது பண்ணுவானா? காப்பாற்ற முடியுமா? சோலுக்கு மட்டும் தான் மஞ்சள் உயிர் இருக்கு, சோலை காப்பாற்ற முடியுமா? கோஸ்ட் சாய் கிளம்ப பாக்குறான், உயிர் இல்லைன்னு எல்லாரும் பேக் அடிக்கிறாங்க. காப்பாத்துவாங்களா? காப்பாத்த வாய்ப்பு இருக்கா? ரியாஸ் வந்துட்டான். ரியாஸ் சாய் வந்துட்டான். முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கோஸ்ட் ஆஃப் ஹீரோ பாக்குறாங்க. கோஸ்ட் ஆஃப் ஹீரோக்கு ஒரு நேடு. ரியாஸ் ஒரு சரியான கரெக்ட் ஆகும் நினைக்கிறேன். சாயோப்பி நாக்க நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஈஷா கேமிங் அகால மரணம் அடைகிறான். ஈஷா கேமிங் அகால மரணம். கோஸ்ட் ப்ரோ மட்டும் தான் இருக்காரு. கோஸ்ட் ப்ரோ ஓடிட்டு இருக்காரு. லைஃப் யாருக்குமே இல்ல. முடிக்கிறாங்க. எல்லா டீமும் டார்கெட் இருக்கு. அவன் போயிட்டான். அவன் வந்து ஏரோப்ளேன்ல போயிட்டான். அப்படியா? கோஸ்ட் ப்ரோ முடிச்சாங்கன்னா வந்து எல்லாருக்குமே கருப்பு லைஃப் ஆயிடும். ட்ரோலுக்கு மட்டும் வெள்ளை லைஃப் இருக்கும். ஆமா, வெள்ளை லைஃப் இருக்கும். அவ்வளவுதான். பிடிஎஸ் தவறு இழைக்குது. என்ன கில் டிராபி விளையாடுறது. இந்த மேட்ச் ஏதோ தவறு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே சமயத்துல பிடிஎஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா குமார் என்எம்எஸ் டீம் இருக்கு. பிடிஎஸ் 2.0 பக்கத்துல. இப்ப இவங்களை தூக்கிடாம துரத்தி அடிச்சாங்கன்னா சூப்பர் அண்ணே. முடிச்சிட்டாங்கன்னா ஓகே தான். யாரு? ஐவரி அகல பண்ண ஐவரி நாக்க. ஐவரி தண்ணி வண்டி ஒட்டைக்கிறான் குமார். என்எம்எஸ் அணி தண்ணி வண்டி எடுத்துருக்காங்க போல. மரணம் பிளஸ் தண்ணி வண்டி போயுது. அந்த ரீகால்ல வர மாஸ்டர் ஸ்டேவும் சாக்ஸோ இருக்காங்க. காப்பாத்தணுமா? டைம் இருக்கா? இருக்கு. டைம்ல இருக்கு. முன்னாடியே ஆள் இருக்கு. ராட்ரிக் 3 நிமிஷம் இருக்கு கரெக்ட்டா. ஒரு டோனி மார்க்ல முடிக்கிறாங்க நினைக்கிறேன். யூடியூப் சாக்கோ மேல வந்துட்டான். என்எம்எஸ் தூக்குறாங்க நினைக்கிறேன். என்எம்எஸ் முடிக்கிறாங்க நினைக்கிறேன். இப்படி முடிக்க முடியுமா? இல்ல ஆனா அது என்எம்எஸ் முடிக்கிறது இவங்களை தூக்கணும். இவரு ஒருத்தர் முதல்ல தூக்கலாம். மெகடோல போறவரு இல்ல அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐவரியை காப்பாத்தி ஆகணும். சோ அவங்க காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த 3 நிமிஷத்துல எந்த ரீகாலுக்கு போவாங்க? பாரத டீம்ல விளையாடுறதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஓகே, ஐவரியை தூக்குறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் சிங்கர்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீமை தூக்கிட்டா. ஓ மை காட், சொன்ன 4 பேரையும் தூக்கிட்டாங்க. வெறியா கோஸ்ட் ஆஃப் வந்து தூக்கிட்டாருன்னு 4 பேர் உயிரோட வந்தார்கள். 4 பிடிஎஸ் ரசிகர்கள் பால் வார்க்கப்பட்டது. சாய் வந்துட்டான், ஈஷா வந்துட்டான், ட்ரோல் வந்துட்டான், கோஸ்ட் டூபி வந்துட்டான். 4 பேர் வந்துட்டாங்க. ஆனா இந்த பக்கம் ஐவரி தூக்க முடியுமா? ராட்ரிக்கும் மகால மரணம். என்னடா எனக்கு புரியல. ஏன் இவங்க இப்படி அடி வாங்கிட்டு இருக்கானுன்னு தெரியலையே. உடைக்கப்படுகிறது குமாரு. வாய்ப்பில்லை போலியா? என்ன நடக்குது எனக்கே புரியல. நான் இறங்குனாதான் போல ப்ரோ. என்னது புரியல? இல்ல எனக்கு புரியல ஜி. என்னமோ சொன்னாரு. நான் எனக்கு தப்பா கேட்டுச்சா? சாயோபி, ரோல், கோஸ்டோபி, ஈஸ்வா 4 பேர் எங்க இருக்காங்க? இந்த தூக்கிட்டாங்க. லிப்போகல இருக்காங்க. சாக்கோ தூக்கிட்டாங்க. அவங்க அந்த லாஸ்ட் இவங்க இந்த கார்னர்னா 2 பேர். ஆமா ஐவரி வந்துட்டான். ஐவரி, டோனி, ராட்ரிக் லைவ் எல்லாம் வந்துட்டாங்க. ஆர்சிபிடிஸ் இந்த மேட்ச் 3 பேருக்கு தான் வெற்றி. சிங்கப்பெண் நம்பர் 6. சிங்கப்பெண் எவ்வளவு அடிக்கணும்? எவ்வளவு அடிக்கும் சிங்கப்பெண்? 5 பாயிண்ட் எடுத்தா லீட். பிடிஎஸ் பாயிண்ட்க்குள்ள வராம. ஆமா, பிடிஎஸ் பாயிண்ட்க்குள்ள வந்துட்டா முடிஞ்சிச்சு. அதுவும் ஒன்னு இருக்கு. வந்தாவே முடிஞ்சா டாப் 5 குள்ள வரவே விடக்கூடாதுனே இந்த மேட்ச். பிடிஎஸ் டாப் 5 குள்ள வந்தாவே 26 டு டாப் 5னா 31 பாயிண்ட் வந்துருவாங்க. சாரி 32 பாயிண்ட் வந்துருவாங்க. சோ அதனால கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அவங்க பாயிண்ட் குள்ள வர விடாம அடிச்சாதான் மத்த டீமுக்கு ஒரு வாய்ப்பே இருக்குது. அவங்க டாப் 5 வந்துட்டாங்க. அதுல ஒன்னு ஆர்சிபிடிஸும் கூட என்னன்னா இப்ப பிடிஎஸ் முடிக்கணும். இப்ப பிடிஎஸ் முடிச்சுட்டு அவங்க டாப் 5 வந்தாதான். அதே மொபைல் பிடிஎஸும் இப்ப பிடிஎஸ் முடிச்சாதான் டாப் 5 குள்ள வர்றதுக்கு. இவங்க லாஸ்ட் நேரத்துல உக்கிரம் ஆயிடுவாங்க பிடிஎஸ். கரெக்டா? இப்பவே வந்து ஒரு திரிசூல யுகமோ ஒரு சக்கர யுகமோ போட்டு அவங்க வந்து பிடிஎஸ் மேன்லாஸ் பண்ணி வரவிட்டு அடி வாங்க வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டாப் 5 வந்தாதான் இத பத்தி யோசிக்கவே முடியும். அதே சிங்கப்பெண் எங்க இருக்குன்னு பாரு. ஜோன் எங்க இருக்கு, அது எங்க இருக்குன்னு பாரு. செவர்னி பாரு. ஜோன் எங்க இருக்கு, அவங்க எங்க இருக்கான்னு பாரு. எப்படி சிம்பா டீம் பாரு. இவங்க எல்லாம் வெற்றிக்காக போராடுறாங்க. தெரியுதா? வெற்றிக்காக போராடுறாங்க.
இது 2.0 ஆனா இவங்க இப்படி விளையாடி கூட ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையா? பிடிஎஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா இவங்க இப்படி விளையாடி பிரயோஜனம் இல்லையா? போறாங்க அடிக்கணுமே இந்த மேட்ச் அவங்க வந்து பிடிஎஸ் அடிக்கிற டார்கெட் அடிக்கணுமே, அடிக்க மாட்டாங்களே. போறாங்க குமார் போறாங்க. ஆனா அந்த போல வேற பக்கம் போறாங்க. பிடிஎஸ் 7 யாசியோட தான் இருக்கு. போலாம் ஆனா ஏன் போக மாட்டேங்கிறான்னு தெரியலையே. எனக்கு புரியல. பயம் குமார் பயம் இந்த 24 டீம்ல நான் உண்மையா சொல்றேன், இதுவே இப்போ இந்நேரம் இதுவே 2.0 இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. வீட்டு வந்திருப்பான் 2.0 இங்க கண்டெய்னர்ல சிம்பாபுரோ டீம் பக்கத்துல. ஆமா என்ன குமார் சிம்பாட்டு ஏன் குமார் சிம்பாட்ட போறானுங்க? அவ்வளவுதான் குமார் மரணம் நிகழ போகுது. பாத்து குமார் பக்கத்துல வந்தா பாம்பு ஒரே குத்தா போட்டுரும். அவங்க டீம்ல வேற கிறுக்காம்பர்க ஆட்டக வேற ஒருத்தர் இருக்கான். ரெட்ரோப்ளே சகல மரணம். சிம்பா மட்டும் தான் இருக்கிறான். சிம்பா ரம்பா கும்பா ரம்பா பம்பா 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 அக்கா பம்பா பப்பா பண்ணுவானா? எனக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியாம ராட்ரிக் ப்ரோ மேல கடந்து பறந்து போனான் சிம்பா. இப்போ சிம்பா ஓட்டான் பாத்தியா? சிம்பாலாம் அவ்வளவுதான். அவன்லாம் கடலுக்குள்ளே புந்து ஓடுவான், காத்துல ஓட மாட்டானா, ஈஸியா ஓடிடுவான். சிங்கப்பெண்ணுக்கும் பிடிஎஸ்க்கும் ஒரு ஃபைட் நடக்குவா? கண்டெய்னர்ல இருந்து சிட்டிக்கே வந்துட்டான். ரெட்ரோ பிளேஸ் வந்தா ஹால வரணும் உங்களுக்கு. பரவாயில்ல, அந்த இடத்த வந்து ஐவரி, ராட்ரிக், டோனி, சாக்கோ எடுத்துறாங்க. பிடிஎஸும் உயிரோடு இருக்காங்க. சிங்கப்பெண் அதே சமயத்துல சிங்கப்பெண் என்ன பண்றாங்க? சிங்கப்பெண் ஸ்கூலுக்கு விடுறாங்க. அதாவது அவங்க ஜோன் விட்டு இருக்காங்க, ஆனா பக்கத்து ஜோன் விட்டு வந்துடுறாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? இப்போ பிடிஎஸ் டார்கெட் அடிக்கணும் இந்த டீம்லாம். இவங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இவங்க எல்லாம் டார்கெட் அடிச்சு அவங்க முடிச்சாதான். பிடிஎஸ் பக்கம் கூட பயப்படுறானுங்க. அதாவது குமார் அதாவது என்ன சொல்ற அப்படின்னா, இவங்க ஜெயிக்கணும்னா போய் பிடிஎஸ் அடிக்கணும் அப்படிதான் சொல்றாரா? ஆமா, இவங்க ஜெயிக்கணும்னா போய் பிடிஎஸ் அடிக்கணும். ஆனா இப்ப போய் எவனும் அடிக்க மாட்டான், பயப்படுறானுங்க. வரும்போது கிட்ட வரானுங்க. இது என்ன கணக்குன்னு புரியல. அப்ப பிடிஎஸ் பார்த்தா பயமா? அந்த 24 டீமுக்கும் பிடிஎஸ் பார்த்தா பயமா இருக்கா? பிடிஎஸ் பார்த்தா பிடிஎஸ் தான் இங்க பூலையில ஒத்துக்கிறாங்களா? தோல்வியை ஒத்துக்கிறாங்களா? பிடிஎஸ் டாப்ல வரும்போது இந்த டீம்ல நாங்க வந்து தொடவே மாட்டோம்னு நினைக்கிறாங்களா? இவங்க வந்து ஜெயிச்சுட்டு போட்டோம், இவங்க போட்ட என்ன சொல்றது, இவங்க சாப்பிட்டு போட நாங்க எடுத்து சாப்பிடுவோம்னு சொல்றாங்களா? என்ன அர்த்தம் எனக்கு இது புரியவே இல்ல. ஏன் ஒரு டீம் போய் அவங்க வந்து டார்கெட் பண்ண மாட்டீங்க? இப்போ 19 பாயிண்ட்லுக்கு மொபைல் பிடிஎஸ், அவங்க 26 பாயிண்ட்ல 8 பாயிண்டே உங்களுக்கு தேவை டாப் போறதுக்கு. ஆனா மொபைல் டீம் போய் உங்களை அடிக்கலாம்ல, ஏன் அடிக்கல? யார் அடிக்கணும்? அதே கட்டத்துல யார் அடிக்கணும்? மொபைல் பிடிஎஸ் தான். யார் அடிக்கணும்? பிடிஎஸ் அடிக்கணும். அவங்க போவாங்களா பிடிஎஸ் அடிக்கிறதுக்கு? அதுதான் ஏன்னு அவருக்கு புரியலையா? நான் தான் கேக்குறேன், ஏன் அடிக்க மாட்டறாங்கன்னு கேக்குறேன். அதாங்க இப்ப போவாங்களான்னு கேக்குறேன். அடிக்க போவாங்களான்றேன். ஜெயிக்கணும் போனாதான். இல்லனா வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சப்பிட்டு அவங்க கீழே போட்டு போவாங்க. யாரு? பிடிஎஸ். அதுல எறும்பு முச்சிருந்த போது எடுத்து ஊத்திட்டு நல்லா இருக்கு. இது பிடிஎஸ் இப்படிதான் பேசணும். இது இப்படிதான் பேச முடியும், வேற எப்படியும் பேச முடியாது. அதே இடத்துல யாரு? ஆர்சிபிடிஎஸ் 2.0 டீம் 2.0 போய் பிடிஎஸ் இப்ப உடைச்சிட்டா, ஜெயிச்சிட்டா. 10 பாயிண்ட் எடுத்தா அவங்க கூட வந்து இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கானே. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நாங்க போய் ஆடும் போதும் இப்ப நாங்க வந்து அவங்க ஏன் நீங்க போக மாட்டேங்கிறீங்க? நாங்க ஏன் அடிக்கணும்னு கேக்குறேன். எங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் நாங்க 16ல தான் இருக்கோம். சரிங்களா? நாங்க வந்து ஆல்ரெடி வந்து பாதி டிப்ரஷன்ல இருக்கும். இப்போ இன் கேஸ் வந்து பிடிஎஸ் தோத்துட்டா வேணா நாங்க மீதி இருக்கிற எல்லாம் கரெக்ட் தான். நீ போலாம்ல, நீ போயிட்டு அடிச்சிட்டு தோத்துட்டு இப்ப நாங்க போலியா? ஆமா எப்படி நாங்க போலியா? ஃபைட் எடுக்க போலியா? அதான் அடிச்சாங்களே. நான் பண்ணலையா? என்னாச்சு சரிங்க. என்ன ஆச்சு? அட என்ன ஆச்சு? அந்த டீம் அது கூட போக மாட்டேன்னு நான் கேக்குறேன். அப்ப அந்த டீம்ல பயம் இருக்கா? என்னாச்சு சொல்லுங்க. அந்த டீம்ல பயம் இருக்கா? இப்ப நான் ஸ்டார்டிங்ல ஃபைட் எடுத்தோம். இப்போ பிடிஎஸ் எதிர்த்து ஒரே ஒரு டீம் இந்த வார்லயே ஃபைட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த தைரியம் உள்ள ஒரே ஒரு அணி நான் சொல்றேன் குமார் 2.0 இப்படி சொல்லு. போவாங்க அடி வாங்குவாங்க, ஃபைட் பண்ணவங்க சொல்லாத. போவாங்க அடி வாங்குவாங்க அப்படி சொல்ல. அதை விட்டுட்டு ஃபைட் பண்றாங்க அப்படியே நிக்கிற ஒரு டைம்
தான் BTS க்கு அடிச்சிருக்காங்க. 2 டைம் நாங்க ஓட அடிச்சிருக்கோம். வெரைட்டி சூத்துல வெட்டிருக்கோம் BTS. எங்க வெட்டிருக்கோம்? சூத்துல வெட்டிருக்கோம். 2 தடவை வெட்டிருக்கோம். ஒரு தடவை கிடையாது. எங்களை அவங்க அடிச்சது ஒரே தடவை தான். ஆனா நாங்க அவங்க 2 தடவை சூத்த வெட்டிருக்கோம். என்ன நாங்க தான் இப்பவுமே டாப்ல இருக்கோம். இப்ப நாங்க நினைச்சாலும் நாங்க அடிப்போம். அது மேட்டர் கிடையாது. நாங்க ஒரு டைம் தான் அடி வாங்கிருக்கோம். 2 டைம் அவங்கள டிராஃபி எடுக்கிறோம் நாணி மாதிரி அடிச்சு வெரைட்டி அடிச்சிருக்கோம். இது வந்து இது யாராலையும் மறக்க முடியாது. லைவ்ல நடந்த ஒரு விஷயம். அத கூட இந்த மீதி இருக்கிற 23 டீம் ஏன் பண்ண மாட்டேங்குது நான் கேக்குறேன். ஏன் உங்களுக்கு இப்ப கப்பு வேணாமா? நீங்க தேடி போக மாட்டீங்களா? கேளுக்குமார் நல்லா கேளு. உங்க எல்லாருக்கும் பயம் இருக்கா அப்போ? பார் சும்மா உப்பு சப்பனியா வந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? அதான் குமாரு சூத்துல வெட்டின அணியவே உங்க குஞ்சு வெட்டி அனுப்புறாங்களாம். அவங்க எல்லாம் என்ன அவங்க எல்லாம் வெட்டி வேணாம் 10,000 ரூபாய் போச்சுன்னா அங்கிட்டு போயிட்டு மேன்லாஸ் ஆயிடுச்சு என்ன பண்றது? அது கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க? கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க? மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க? கடைசி வரைக்கும் இப்படியே வந்துட்டு யாரு அப்பா படத்துல ஒரு அப்பா வந்து சொல்லி வளர்ப்பான் என்னன்னு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுறா அப்படின்னு பெஞ்சு கடையில போய் ஸ்கூல்ல போய் உட்காந்துக்குவான். அந்த மாதிரி நீங்க 23 டீம் என்ன பண்ணுங்க? இதுக்கப்புறம் வந்து ஸ்டெண்டர் இறங்க வேணாம். குமார் இன்னைக்கு ஸ்டேட்மென்ட் இருக்கான்னு கேக்குறாங்க குமார். அதாவது குமார் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 26 முட்டைலாம் எங்களால வாங்க முடியாது, அவமானமா இருக்கும், நாங்க வெற்றிக்காக அப்படின்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல குமார். அதனாலதான் நீங்க எந்த டீம் வந்து வார விளையாடுதுன்னு பல பேருக்கு தெரியாம இருக்கு. எந்த டீம் வந்து வார விளையாடுதுன்னு தெரியாம பல பேருக்கு இருக்குது. ஒண்ணு வேணாம், உங்க சேனல்ல காஜா சல்மான் ப்ரோன்னு ஒருத்தர் இருப்பாரு ஓகேங்களா? அவரு மாடரேட்டர் தான், டெய்லி லைவ் பார்த்துட்டு இருப்பாரு கரெக்டா? அவர் கையில மொத்தம் எத்தனை டீம் விளையாடுதுன்னு கேளுங்க. BTS 2.0 மட்டும் தான் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த RCBTS தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டீம் மட்டும் தான் அவங்கள போய் பழகிட்டு இருக்காங்க. இந்த டீம் மட்டும் தான் வந்து மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறாங்க. இந்த பர்టిక్యులர் டீம் மட்டும் தான் வந்து BTS மரணம் அடையல. ஈசா கேவிங் மட்டும் தான் இருக்கான். வந்தாங்க குமார். குமார் ஜெயிச்சா டைமேக்கர். நீங்க குமார் ஜெயிச்சா டைமேக்கர். நம்மள அச்சாம்பாரு. அவன்தான் குமார் சொல்லு. அவன்தான் இங்க பூளே சொல்லு குமார். அவன்தான் இங்க பூளே. மொபைல் பூளே. நான் வந்தான் பாரு. குமார் இப்ப RCB ஜெயிக்கணும். இப்ப RCB ஜெயிக்க வைக்கலனா RCB ஜெயிக்கணும். இதெல்லாம் BTS வெட்டி விட்டுறோம். இப்படி ஆடுங்கடா மேட்ச் என்ன மேட்ச் என்ன SRH IPL BPL KPL OPL என்னன்னு முதல்ல பாத்து விளையாடுங்கடா. BPL வந்தான் பாரு முச்சாம் பாரு, ஓட விட்டான் பாரு, அவ்வளவுதான் பாரு. வாங்கடா இப்படி விளையாடுங்கடா. மொபைல் டீம் ஹாலா பண்ண முடியுது. சிங்கப்பூர் டீம்ல 2 பேரு மாரணா வரல ஒரு வாய்ப்பு இருக்கு. RCB ஜெயிக்கணும். BTS 2.0 ஹெல்ப் பண்ணு குமார். BTS 2.0 ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப் பண்ணல. தவறு இழைத்து கொண்டிருக்குது. 2 பேர் தான் குமார். இவங்க போய் எல்லாத்தையும் அடிக்கணும், இல்லன்னா தவறு இழைச்சுதான் குமார். BTSக்கு ஆட்டோமேட்டிக்கா டிராஃபி போயிடும். அன்னைக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிராஃபி இருந்துச்சோ இது வருது இல்ல. என்னது அது பேர் என்னது? அது 2 ஜெயிச்சா இப்போ BTS மொபைல் செத்துருச்சு, முடிஞ்சிருச்சு. RCBTS முடிஞ்சிருச்சு. ஆனா BTS செத்துருச்சு, மொபைல் டீம் செத்துருச்சு, சிம்பா ப்ரோ டீம் செத்துருச்சு. இன்னும் DBTS இருக்காங்க. DBTS அடிச்சு இவங்க ஜெயிச்சா டை பிரேக்கர் குமார். DBTS அடிச்சா டை பிரேக்கர் 10 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா லீட். நீங்க ஏன்டா இவங்க இருக்காங்க? எப்படி ஏன்டா ஃபைட்டியா இருந்தா போய் ஃபைட் பண்றாங்க? புரியல எனக்கு. என்ன டீம் டார்கெட்? ஓகே ஃபைன் தான். ஆனா டாப் 5 குள்ள வர கூடாது. டாப் 5 ஓகே. மறுபடியும் ஒரு நேடு. DBTS தங்கம் வைட்டி BTS 2.0 இந்த 4 டீம். ராட்ரிக் தூக்கு. தங்கம் வைட்டி டீம் இருக்கா? ஆமா இருக்கு. தங்கம் வைட்டி டீம் எவ்வளவு? தங்கம் வைட்டி டீமும் BTS 2.0 16 தான்ப்பா. 16 தானப்பா. 16 தான். ஓகே என்ன மீண்டும் அகல பண்ண குமார். இவங்க ஜெயிச்சே முடிஞ்சு. இல்ல அகல வரல. ஐயோ எது போச்சு.
ராட்ரிக் நாக்கு, ராட்ரிக் அகால மரணம், டைவரி வர மாட்டேங்கிறாங்க மட்டும் யாருமே சாக்க வர மாட்டேங்கிறான். அருமையான ஒரு இது குமார் ஜெயிச்சிட்டாங்கன்னா டை பிரேக்கர் குமார். அதுக்கு முன்னாடி டாப் 5 குள்ள வரதுக்கு முன்னாடி ஆர்சிபிடிஎஸ் முடியணும். ஆர்சிபிடிஎஸ் முடியணும். ஆர்சிபிடிஎஸ் முடிச்சாதானே டை பிரேக்கர் வரும். 22-6-28 தான் வரும். ஆமா ஆமா ஆர்சிபிடிஎஸ் முடிக்கணும். கரெக்ட். ஆர்சிபிடிஎஸ் முடிக்கணும். அதுதாங்க கதறிட்டு இருக்கேன். நீங்க தான் என்ன திட்டுறீங்க. ஆர்சிபிடிஎஸ் ஆமா குமார். ஆமா குமார். ஆர்சிபிடிஎஸ் டாப் வரப்போது குமார். வெற்றி பெறுமா முதல் டிராபி படுத்துட்டாங்க. ஆர்சிபிடிஎஸ் ஒரு பெண் தலைமை தாங்க முதல் டிராபி வராங்க. ஒரு பெண் தலைமை தாங்க முதல் டிராபி எடுக்கப்படுகிறது. முதல் டிராபியா BTS 2.0 வரணும். சாக்கோ மட்டும்தான் இருக்கான். மரணம் மரணம் முட்ட வேண்டியது. தப்பு செய்யறாங்கண்ணா. ஜோன் அவுட் ஃபைட் எடுக்கறாங்கண்ணா. இல்லையே இல்ல 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 யுவா பூச்சி யுவா மாட்டிக்கா. யுவா மரணம். சாயிடே மட்டும் தான் இருக்கான். சாயிடே மட்டும் தான் இருக்கான். சாயிடே மட்டும் தான் இருக்கான். வந்து டாப் 5 குள்ள வரணும். டாப் 5 குள்ள வரணும். வந்தா ஆர்சிபிடி செட்ரி. வந்தா ஆர்சிபிடி செட்ரி. வந்தா ஆர்சிபிடி செட்ரி. வந்தா ஆர்சிபிடி செட்ரி. 7 டாப் 7 இருக்காங்க. பெண்கள் இருக்காங்க. ரியா டீம் இருக்காங்க. தங்கம் டீம் இருக்காங்க. எஸ்டிஜி இருக்காங்க. எல்லா டீம் ஃபுல்லா இருக்கு. எல்லா டீம் ஃபுல்லா இருக்கு. டீம் வந்து டாப் 5 குள்ள கொண்டு வந்தா அப்படினா சாய் டீம் தற்கொலை வந்தா போதுமா? டாப் 5 வந்தா போதும். தற்கொலை வீரன் சாய் டீம் ஒரு தற்கொலை வீரன். அவன் கிட்ட பாத்தீங்கன்னா மெட்ஸ் இல்ல எதுவுமே இல்ல. மரணம் அடைஞ்சிருவான். மரணமனை மொத்த வெட்டுறான். அவன் கிட்ட ஒண்ணுமே இல்ல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கலாமோஜி டீம் வந்துட்டு இருக்கு. கலாமோஜி டீம் போயிட்டு இருக்கு. ஜோனுக்குள்ள எடுக்க போறாங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு டவர்ல இருக்கிறாங்க. சாயிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு டவர்ல இருக்கான். ஒண்ணுமே பண்ணல. அவன் போய் இப்ப மெட்ஸ் எடுக்கணும். யுவாவோட பொட்டியிலிருந்து மெட்ஸ் எடுத்து ஆகணும். சாயிடம் அகால வரணுமா. சாயிடம் அகால வரணுமா. சாயிடம் அகால வரணும். சாயிடம் அகால வரணுமா. இல்ல இல்ல பொறுமையா இருக்கான். பொறுமையா இருக்கான். பொறுமையா காக்குறான். பொறுமையா காத்து வந்துருக்கான். ஜோனுக்குள்ள போகணும். ஜோனுக்குள்ள போகணும். ஹீல்ஸ் இல்ல. ஹீல்ஸ் இல்ல. ஹீல்ஸ் இல்ல. தவறு நடக்குது. சாயிடம் ஒரு மிகப்பெரிய தவறு பண்றான். சாயிடம் ஒரு மிகப்பெரிய தவறு பண்றான். சாயிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்றான். கேம் சென்ஸ் இல்ல. 0 கேம் சென்ஸ். அவ்வளவு நேரம் யுவாவோட போட்டியில இருந்துக்கலாம். கேம் சென்ஸ் வாஸ் 0. சாயிடம் அகால மரணம் அடைந்தான். ஆர்சிபிடிஎஸ் வெளியேறுது. BTS வெற்றி பெற்றது. பெண்கள் அணி முதல் வெற்றியை பெறதுக்காக போராடிட்டு இருக்கு. பெண்கள் அணி முதல் வெற்றியை பெற்றிருக்காங்க. என்னன்னாலும் 25 தொடர் தோல்வின்ற மாதிரி கேவலமான ஒரு பேர் நமக்கு வந்துடக்கூடாதுன்ற காரணத்தினால பெண்கள் அணி டிபிடிஎஸ் இருக்காங்கன்னா இன்னும் டிபிடிஎஸ் 10 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா வின்னு. 9 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா டை பிரேக்கரா ஓடு போட வாய்ப்பு இருக்கு. டிராபி இல்லை. வீட்டுக்கு டிராபி இல்லை. வீட்டுக்கு டிராபி உடைக்கப்பட்டது. வீட்டுக்கு டிராபி அழிக்கப்பட்டது. வீட்டுக்கு டிராபி உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்டதா இன்னும் ஒரே ஒருத்தன் டாப் 2 வந்தா டாப் 2 டாப் 3 இப்ப டாப் 3 இப்ப டாப் 2 வந்துட்டாங்க. டை பிரேக்கர் டாப் 2 வந்தா டை பிரேக்கர். டாப் 1 வரணும். அடிச்சு விடுவாங்க. அவங்க அடிச்சு விடுவாங்க. டை பிரேக்கர் அவங்க போட்டுருவாங்க. போயிட்டே இருப்பாங்க. ரவுடி ஓபிட்ட பாத்தீங்கன்னா 4. கிசா ஒரு தவறு செஞ்சுட்டு இருக்கான். கிசா ஒரு தவறு. டை பிரேக்கர்னா அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க தம்பி. டை பிரேக்கர்னா அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பெண்கள் டீம் முடிக்க பாக்குறாங்க. 2v4 4v2 டை பிரேக்கர்ல அடிச்சு ஜெயிச்சா முடிச்சு. ஜெயிச்சா அவங்க வெற்றி. ரவுடி ஓபி முடிக்கிறாங்க. ஒரு நாக்கு வெரியாண்டடு ஆனா மொத்த அவனுக்கு எங்க ஆல்டுகான் கூட தெரியல. ஐயோ நானி இவன் ஒரு நாணி பாக்கோட நாணி வெற்றியை விட்ட நாணி உடைக்கப்பட்ட நாணி கிசா மட்டும் தான் இருக்கான். கிசா ஒரு 1v4 பண்ணுவானா. பிரியா கேமிங் பொறுமையா இருக்கு. கிசா ஒரு 1v3 பண்ணுவானா. கிசா பொறுமையா வந்துட்டு இருக்கான். அகால வர மாட்டேதானா. அவ்வளவுதான். பிரியா கேமிங் முதல் வெற்றி. பெண் அணியோட முதல் வெற்றி. 5000 பேர் பார்க்கும்போது இன்னைக்குதான் 5000 பேர் பார்க்கும்போது
ஒரு அருமையான வெற்றி, ஒரு திறமையான வெற்றி, ஒரு கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. பெண்கள் அணி கூட நாங்க 25 26 தொடர்ந்து தோக்க மாட்டோம், எங்களுக்கு இந்த அவமான பேர் வேணாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் அணி ஒரு வெற்றி பெற்று ஆம்பளை பொம்பளை அணி பாத்தீங்கன்னா முதல் வெற்றியை